Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டி அண்ட் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான நியூட்டெல்லா வச்சு சூப்பரா ஒரு கப் கேக்ஸ் பண்ண போறோம். சோ வாங்க இந்த டேஸ்டியான நியூட்டெல்லா கப் கேக்ஸ் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். First நான் இங்க ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். அந்த பவுல்ல ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம நம்மளோட ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் மைதா ஆட் பண்றேன். அடுத்ததா இன்னொரு கப் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலா 2 கப் மைதா. அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவு கோகோ பவுடர் ஆட் பண்ணலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்றேன். 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்றேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா mix பண்ணி இத நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா சிஃப்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா இதை நம்ம ஒரு சைடில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் ஒரு 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை நான் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேன். அதுவும் நம்ம முட்டையோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கலாம். உங்ககிட்ட ஹேண்ட் பீட்டர் இருந்தால் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், முட்டை இந்த அளவுக்கு க்ரீமியாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 3/4 கப் அளவு பாலில் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்து பட்டர் மில்க் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா பட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட வெட் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சோல்ல கேக் ஃப்ளோர், அதை 2-3 பேட்சாக நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு விஸ்க் வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இருக்கிற எல்லா கேக் ஃப்ளோரும் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்ததாக கப் கேக் மோல்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைனா பட்டர் வச்சு நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கப் கேக் மோல்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா கப் கேக் மோல்ஸையும். இதே மாதிரி எல்லா கப் கேக் மோல்ஸையும் 1/4 கப் அளவு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம நியூட்டெல்லா எடுத்துகிட்டு நியூட்டெல்லா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு அதில் வைக்க போகிறேன். நீங்கள் அதிகமாக வைக்கணும்னு நினச்சாலும் அதிகமாக வச்சுக்கலாம். நடுவில் நம்மளோட நியூட்டெல்லா வச்சு விட்டுடலாம். எல்லா கப் கேக் மோல்ஸ்லையும் இதே மாதிரி நடுவில் நியூட்டெல்லா வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கப் கேக்ஸ்லையும் நடுவில் நியூட்டெல்லா வச்சாச்சு. இது மேலே திருப்பியும் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, அதை மேலே ஊற்றி ஃபில் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிட வேண்டாம். ஒரு அரைவாசி மட்டும்தான் நம்ம கப் கேக்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா அது பொங்கும்போது வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால ஒரு அரைவாசி வரைக்கும் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். அது மேலே லைட்டாக போட்டு விடுறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய சாக்கோ சிப்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சா நிறைய போட்டுக்கோங்க. என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு, அதனால நான் அவ்வளோ கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன். இன்னும் நிறைய சாக்கோ சிப்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாக்லேட்டியாக இருக்கும். இப்போ இதை 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 35 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. நம்மளோட கப் கேக்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்கு. இது நல்லா ஆறுன அப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை டீமோல்ட் பண்ணி காட்டுறேன்.
சூப்பராக வந்து பேக் ஆகிருக்கு. நம்மளோட நியூட்டெல்லா கப் கேக்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, thank you.